பயத்தோடும் நல் பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவரீர் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த பகல் ஆராதனை ஒன்று சேர்ந்து நாம் கர்த்தரை நாம் ஒருமித்து பாடி நாம் ஆராதிப்போம். கர்த்தரை ஆராதிக்கலாம். தெரிந்த பாடதால் இணைந்து கைத்தட்டி சேர்ந்து பாடும்படி நாம் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் துதிக்கு பாத்திரராகிய தெய்வமே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் அம்பராவுந்த வாக்காலே அம்புவியாவும்
மகிமைக்கு பாத்திராகிய கர்த்தரை செய்த நன்றியோடு சொல்லி ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். மகிமை நிறைந்த கர்த்தாவே என்றும் தீயோ நம்புகள் தாக்காதே. தீயோ நம்புகள் தாக்காதே. விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. தீயோ நம்புகள் தாக்காதே. எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவனே உந்தன் சிரகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவன் glory glory thank you Jesus. மூடி காத்தீரே. தீதனுகாதும் மறைவினிலே தீதனுகாதும் மறைவினிலே தேடியுமதடி பங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை. சபை நடுவே நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹalleluya. எல்லாம் கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்வோமே ஹalleluya ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. நாமெல்லாம் அவருடைய ஜனம். யாருங்க நாமெல்லாம்? யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாருங்க? அப்படி சொந்த ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள். கிரயத்திற்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா நன்றியோடு அலியில சொல்லி மகிமைப்படுத்தலாமா? எங்கேயோ கிடந்த நம்மை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்து அப்படி சொந்த இரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம என்ன செய்யணும்? ஆவியோடு உண்மையோடும் ஓசுல கைத்தாளத்தோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தணும். ஹalleluya ஹalleluya. அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். இந்த சபை ஆராதனையில கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். அவரை சேர்ந்து நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இஸ்ரவேலின் ஜனமே, என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பய வேண்டாம் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமை உண்டு என்று சொல்லி நாம் சேர்ந்து நினைச்சப்புறம் பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இஸ்ரவேலின் ஜனமே, என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பய வேண்டாம் என்று சொல்லி நாம் என்ன சொல்லலாம்? பாடலாம். Thank you Lord,
இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பாயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பாயம் வேண்டாம். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுமே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பாயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பாயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஆமென். விசுவாசத்தோடு ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை மாயுண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஆண்கள் சங்க நல்ல கை தட்டி பாடலாமையா. ஆமென். தெய்வமானார், ஏதும் பாயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்க பஸ்கா ஆட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்க பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே இன்னும் நல்ல ஆசாரியர். ஆமென். ஹalleluya. ஆரோன் மோசே இன்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேலர் ஷலதரதரபதரபத. ஹalleluya. யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பாயம் வேண்டாம். யெகோவா உன் கர்த்தனம் தெய்வமாயிருக்கிறார், ஏதும் பாயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகரே. ஹalleluya. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. ஆமென். பங்கமின்றி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். ஹalleluya. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பாயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பாயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சத்துருக்களை ஓ யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா இவரை நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார். நல்ல களி கூர்ந்து ஹalleluya. யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பாயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தாயே, பாரான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தாயே, பாரான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம்
உந்தே இன்னும் காப்பே. தயங்காதே மனம், பயப்படாதே, என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல பாடல் பாடி கரம் தட்டி சேர்ந்து சொல்லுமே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏது பயம் வேண்டாம். யெகோவாவும் சதலலலல வேண்டாம். சொல்லுவோமே. சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தோடு ஓ ஹalleluya, யுத்தத்தோடு பயப்படாது. கர்த்தர் துணை நிற்கிறார். சபையை கர்த்தர் துணை நிற்கிறார். அல்லாஹ் சேர்ந்து விசுவாசத்தோடு யெகோவாவும் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தாவே நான் உன்மேல். பயப்படாதே சிறுமந்தாவே நான் உன்மேல். கலங்காதே மனோ, நன்றி ஆண்டவரே. கலங்காதே மனம். அல்ல சேர்ந்து கரங்களை தட்டி விசுவாசத்தோட இஸ்ரவேலன் ஜனமே என்று இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏது பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏது பயம் வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு துதிகளை செலுத்தி யெகோவா உன் தெய்வம், இந்த யெகோவாவே உன் இரட்சகர், யெகோவா என்ன நாமம் உள்ளவர. நல்ல கரங்களை தட்டி சபை நடுவே துதிக்க துதிக்க பயங்கள் எல்லாம் மாறட்டும், அவிசுவாசம் எல்லாம் விலகட்டும். எஸ், இவரை உனக்கு முன் சென்று யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டிகளை முறிக்கிறவர், ராதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவர். இந்த துதி ஆராதனையில கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். விசுவாசித்தவளை பாக்கியவது. அல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன் தேவன். ஓ யாந்தலடனா ஷியந்தோரோரோரோ ஓஜி. அப்படி கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுமே. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே. Thank you, Father. Worship you, Lord. ஆராதனை சொல்லுவோமே. நல்லவரே. Thank you, Jesus. You alone, good alone, Master. ஆராதனை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்வேன் என்று சொல்லி. எத்தனை பேர் விதத்துல கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக, என் குடும்பத்துக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு நல்லவர் ராஜானே. நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்கிறவரே. என் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் என் முடிவை சம்பூர்ணமாய் மாற பண்ணுகிறவரே. உங்க சமூகத்தில் காத்திருக்கிற என்னை நீர் நடத்தி சொல்லுவீர் ஆண்டவரே. நீ
நல்லவர் ராஜா, நீர் நல்லவர் ஆண்டவரே. சேர்ந்து கரங்களை உயர்த்தி மீண்டும் சொல்லுமே, நல்லவர் வல்லவரே, ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே, ஜீசஸ் ஆராதனை ஆராதனை. பலியான சம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான சம்மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியம். கரங்களை உயர்த்தி பரிசுத்தரை என்று ஆராதிக்கலாம் எல்லாரும். பரிசுத்தரே படைத்தவரே, குடும்பமாக கரங்களை வைத்து சபையாய் இணைந்து ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை. நீர் ஒருவரே நல்லவர், பரிசுத்த ரட்சகரே ரட்சகரே, worship you Lord, இயேசுநாதா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆராதனை. போதாது போதாது, சேர்ந்து ஒரே குரலாக ரட்சகரே ரட்சகரே, worship you Lord. நல்ல தேவன கரங்களை தட்டி சபையை விட நல்ல உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி, நல்லவர் அப்பா, எதையும் நன்மையாய் செய்கிற தேவன், ஒன்றையும் தீமைக்கு செய்கிறவர் அல்ல. காத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில நன்மையாய் முடிய பண்ணுகிறவரே, அதிசயமாய் நடக்கிற செய்கிறவரே, நன் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று திருவுள்ளம் பற்றினவரே, நாங்கள் கரங்களை தட்டியுமை துதிக்கிறோம், சபை நடுவைமை உயர்த்துகிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சபையே, உன்னை போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் துதிக்க துதிக்க எல்லா தடைகள் மாறட்டும், அவிசுவாசங்கள் மாறட்டும், விசுவாசம் பெருகட்டும். அவர் உனக்கு சொன்னதை சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தடைகளை மாற பண்ணுகிறவர், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறவர். ராத்தோனானமா ஷியந்தரே, ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya. வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி கொள்ளலாமா? ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற நேரத்துல நம்மையே தாழ்த்தி சொல்லுவோமே, நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. Thank you, Father. Hallelujah. Glory. Thank you, Father.
உயர்த்தி அடைக்கலமே, அடைக்கலமே, அதிசயமே, நல்லவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி செய்து அடைக்கலமே, அடைக்கலமே, நன்றி அப்பா, அதிசயமே, ஆராதனை, நல்ல துதிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் விடுதலையோடு அபிஷேகத்தில் நிறைந்து உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர் இந்நடுவில் எழுந்தரில் இருக்கிறார், இந்நடுவில் எழுந்தரில் இருக்கிறார். ஓங்கிய புயத்தோடு, ஓங்கிய புயத்தோடு, ஓ இந்த இடத்துல கர்த்தர் எழுந்தரில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவே என் பலனே, என் கண்மலையே, என் உயர்ந்த அடைக்கலமே, நான் நம்பும் கேடகமே, என் உயர்ந்த பர்வதமே, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்றபடி இன்றைக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. அநேகர் கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. பலப்படுத்துகிற கிருபை, ஸ்திரப்படுத்துகிற கிருபை, தைரியப்படுத்துகிற கிருபை அநேகரை சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறேன். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் வெட்கப்படாம துதிக்க துதிக்க எல்லா அசதிகள் விலகுகிறது, விசுவாசம் பெருகுகிறது. யாந்தரோ யாந்தரானா ஷியந்தரே, ஹalleluya, ஹalleluya. சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya சொல்லுமே, ஹalleluya. இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். சிங்கத்தின் வாய்களுக்கும் எழும்புகிற மனுஷிக தந்திரங்களுக்கும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு பல ஆயுதங்கள் உருவாக்கப்பட நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றையும் கர்த்தர் வாய்க்க விட மாட்டார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு எழும்புகிற எல்லா நாவுகளை கர்த்தர் கட்டி போடுவார். அவர் கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை துதிச்சிடலாமா? நல்ல கரங்களை தட்டி ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு. நான் பார்க்கிற இந்த கூட்டங்களுக்கு பிற்பாடு சில நாவுகள், சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படுகிறது. சில சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படுகிறது. கர்ஜிக்கிற சிங்கத்தின் வாய்கள் சொல்லுவோம், ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya. ஒரு பாடலை கூட பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவ சபையில் தேவன் எழுந்தருளினார் என்ற பாடலை இணைந்து நாம் பயத்தோடு பக்தியோடு நாம் ஆராதிக்க போகிறோம். பாடும் பொழுது மூன்றாவது சரணம் வரும் பொழுது ராப்பகலாய் தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே என்ற சரணம் வரும்போது எல்லாரும் உள்ளங்கள் படியிட்டு என்ன செய்யணும்? ஆராதனைக்கு நேரம் புறப்பட்டு சொல்லலாம். எஸ், கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்ற பாடலை இணைந்து நிச்சயம் நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். தேங்க்யூ லோர்ட். தேவ சபையினிலே நம் தேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் பரிசுத்தரின் மத்தியிலே பாரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பாரன் இயேசு உலாவுகிறார். மீண்டும் சொல்லுவோம் எல்லாரும், ஹேமே. தெய்வ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பின்னால கைத்தட்டி ஹேமே. தெய்வ சபையினிலே பரிசுத்தரின் மத்தியிலே பாரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே, ஆமென், ஹalleluya, உலாவுகிறார். பயத்தோடு நல் பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். பயத்தோடு நல் பக்தியோடு தேவனை
தேவ சபையினில் நீங்க துதிக்கும் பொழுது எல்லா தடைகள் மாறணும். ஆபத்து நாளில் அரணா கோட்டை நித்திய கண்மலையே, ஆபத்து நாளில் அரணா கோட்டை நித்திய கண்மலையே, யாக்கோபின் தேவா. நன்றியோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆராதிப்போமே. ரப்பகலாய் தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. ஆமே, ரப்பகலாய் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாக்கிற தேவனை உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே. உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே. அல்வா ஓமேகா என்னும் லோடமாஷியந்தரே எங்களோடு இருப்பார். நம் நடுவில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். சுவாசமழையாம் கர்த்தரை துதிப்பதாக. பரிசுத்தரின் மத்தியிலே பரிசுத்தரே ஹல்லேலூயா. தேவ சபையினிலே நம் தேவன் அல்ல விசுவாசத்தோடு சேர்ந்து ஆராதித்து தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். சாத்தானின் கோட்டை தகர்த்தெறிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகர்த்தெறிய ஏகமாய் துதித்திடுவோம். ஆமென். நமக்கு உண்டு, நமக்கு உண்டு, சபையில் உண்டு. சாத்தானை ஜெயிக்கணும் இயேசு நமக்கு உண்டு. தேவ சபையில் ஜெயம் கொடுத்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி நல்ல கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்தி ஆராதி.
பரிசுத்தவான்கள் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக, அவருடைய துதி விளங்குவதாக. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றினவர். எஸ், அவர் நம்மோடு கூட உண்டு. அந்த இம்மானுவேலர் நம்மோடு கூட உண்டு. அல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிறைந்து தேவ சபையில் கர்த்தரை உயர்த்துகிறவர்கள். இயேசுவே மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. போதாது போதாது போதாது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினே. இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வழி ஏதேன் தோட்டத்தை பழை மாற்றுவேன் என்று சொன்னவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் உன் நடுவில் எழுந்தரில் இருக்கிறார். அவரை சகலவற்றையும் படைத்தவர், சர்வத்துக்கும் எஜமான. போதாது போதாது, நல்ல கரங்களை தட்டி தேவ சபையில் எழுந்தரில் இருக்கிற கர்த்தரை உயர்த்தி, கரங்களை தட்டி உயர்த்தி துதிக்கும் பொழுது தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, இருதயங்கள் சீர்படுவதாக. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஓ யாந்தலரரரரபாஷந்தலனன ஓ ரிகலதோதோதோ ஓ ஜீசஸ். இப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தே. தகுதியே இல்ல இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதுக்கு. தகுதியே இல்ல இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியா கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவர், உம் கரங்கள் ஆதாரமே. நீர் நல்ல, அவரை உயர்த்தி ஆராதித்து ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உம் கரங்கள் ஆதாரமே. ஒன்று மாத்திரம் சொல்ல முடியும், அவருடைய கரம் இதுவரை நம்மை ஆதரவாய் இருந்து நடத்தி வருகிறது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கரணமோடு இருந்து நடத்தி வருகிற படையா. அல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து, எஸ் அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவருடைய கரம் இம்மட்டுமாய் ஆதரவாய் இருந்து நடத்தி வருகிறது. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். அப்படி கடைசியாக நம்முடைய கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உயர்த்தி சொல்லுவோமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தே. தகுதியே இல்ல இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்ல இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் ஆதாரம். பின்னால நல்ல கரங்களை உயர்த்தி செய்து சொல்லுவோமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் ஆதாரமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த சர்வ வல்லவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாம் அவருடைய கரத்தினால் ஆகும், எல்லாம் அவருடைய கரத்தினால் ஆகும்.
விசுவாசிக்கிற ஒரு 10 செகண்ட் நல்ல கொஞ்ச நேரம் விடுதலையோடு அபிஷேகத்தில் நிறைந்து எஸ் 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 அவரால் எல்லாம் கூடும். என் தேவனால எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதுதான், என் தேவனால் கூடாதது அல்ல. என் தேவனால கூடும் என்று விசுவாசிக்கிறவர்கள் அல்ல கரங்களை தட்டி துதிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறுவதாக, எல்லா அசதிகள் வெளியேறுவதாக, பிசாசின் தந்திரங்கள் வெட்கப்பட்டு போவதாக. ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே, ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. ஓ ஜீசஸ். கடைசியாக நல்லவர் என்று சொல்லி ஆராதித்திரலாமா சேர்ந்து எல்லாரும்? நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா. தெய்வமே அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாம் எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், நமக்கு தந்திருக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தை குறித்து அநேக தத்துவங்களை சொல்லுவார்கள். அது முற்றிலும் உண்மையான ஒரு காரியம். இன்றைக்கு உலக அளவிலேயும் சாதித்த அநேகரை நாம் பார்க்கும்போது, அநேக விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அநேக அறிஞர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, காலம் ரொம்ப பொன் போன்றது. காலத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணடிக்க கூடாது. காலத்தை நாம் விரயம் பண்ணினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது, ஒரு சில இடத்துல நம்ம ஒரு ஹையர் லெவல்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க டைமுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு காரியத்தை ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, இந்த நாளுக்குள்ள இந்த டைமுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக அளவிலேயே உலக பிரகாரமாகவே காலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதமும் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த காலகட்டம் என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலகட்டம். நாம் வாழ்கிற இந்த காலகட்டம் இறுதி நாட்களாக இருக்கிறது. உலகத்தின் முடிவு வெகு சீக்கிரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அது எப்போ வேணாலும் சம்பவிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டோம். கடந்த நாட்களிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நிறுத்தம் என்று அறிவித்தார்கள். ஆனால் நேற்றைய தினத்திலே நினைக்கிறேன், ஏதோ ஒரு நியூஸ்ல பார்த்தேன், அந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துச்சான். திரும்பவும் போர் என்ன செய்ய போறாங்களாம், ஆரம்பிக்க போகிறாங்களாம். இப்படிப்பட்ட அநேக யுத்தங்களின் செய்திகள் நம்மை சுற்றி காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் வாழ்கிற இந்த நாட்கள் மிகுந்த பொல்லாத நாட்களாக காணப்படுகிறது. இந்த நாட்களே இந்த காலங்கள் ரொம்ப பொல்லாததாக இருக்கிறபடினால் இந்த நாட்களில் நாம் அசதியா இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கத்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி கொண்டோம் என்றால் அது அவருடைய பார்வையிலே பிரியமாய் காணப்படும்.
அல்லேலூயா. இந்த நாட்கள் நமக்கு அநேக சத்தியங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்கப்படுகிறது. அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், அநேக வார்த்தைகள் நாம் வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அந்த வார்த்தையை குறித்த எந்த சிந்தையும் நமக்கு இல்லாதபடி நாம் காலத்தை தள்ளி போடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் கேட்டது போல இந்த நாட்களிலே அநேகருக்கு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு அநேகருக்கு விருப்பமில்லை, அதை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த இந்த காலத்தை ஒரு நாள் நாம் விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு டைமை தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த டைம் திரும்ப நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா அது கிடைக்காது. ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்தை நம்ம தாண்டுறோம்னா திரும்ப அந்த நிமிடம் நமக்கு வரப்போகிறதல்ல, வரவே வராது. இன்னும் அந்த காலங்கள் நமக்காக ஒரு நாளும் காத்திருக்காது. நாம் தான் காலத்துக்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, ஒரு சில காரியங்களை சொல்லும் போது பிறகு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய பேர் நிறைய கத்தர் சொல்லுகிற காரியங்களை கத்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதற்காக தள்ளி போடுவார்கள். ஆனால் காலங்கள் நமக்கு முன்பாக ஒரு நாளும் அது நமக்காக காத்திருப்பதில்லை, அது நமக்காக நிற்பதில்லை. நமக்கு கிடைத்த இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்படும். அல்லேலூயா. அல்ல தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு நாளும் காலம் தாழ்த்தாதீர்கள், காலத்தை தள்ளி போடாதீர்கள். நாம் வாழ்கிற இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வீர்கள் என்றால் தேவன் நிச்சயமா இந்த பூமியிலையும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மேலாக அந்த நித்திய ராஜ்யத்துக்கும் பாத்திரவான்களாய் உங்களை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிற நாட்களிலே நாம் ஒரு நாளும் இந்த நாட்களை குறித்து அறிவில்லாதவர்கள் நாம் காணப்படக்கூடாது. சங்கீதக்காரன் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறார், வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். சங்கீதம் 90 அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தரணும். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தரலும் அப்படின்னு என்ன செய்கிறார்னா அவர் மோசே என்கிற ஒரு மனிதன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். நாம் ஞான இருதயம் உள்ளவர்கள் என்பது எதுல விளங்கும் என்றால் நமக்கு தேவன் தந்திருக்கிற நாட்களை நாம் எவ்வாறு பிரயோஜனப்படுத்துகிறோம், தேவன் நமக்கு தந்திருக்கிற காலத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை கர்த்தர் விளங்க செய்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த இடத்துல அவர் ஒரு ஜெபமாய் சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு என்ன செய்யும், போதி தருளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். நேற்றைக்கு இந்த நாளை கண்ட அநேகர் இன்றைக்கு இந்த நாளை காண முடியாதபடி இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு நாளை அவர் நமக்கு தருகிறார் என்றால், இந்த ஒரு நாளை அவர் நமக்கு தருகிறார் என்றால் நாம் இந்த நாளை எப்படியோ கழிப்பதற்காகவோ எப்படியோ வீணடிப்பதற்காகவோ அல்ல, இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாட்களையும் எண்ணுகிற ஒரு அறிவு நம்ம எல்லாருக்குள்ளேயும் உருவாக வேண்டும். ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாள்ல நான் எப்படி பிரயோஜனமா நான் இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்ற ஒரு அறிவு, அந்த ஒரு ஞானம் நமக்குள்ளே வெளிப்படும் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் கரெக்டா டைமிங் அந்த காரியத்தை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ, அந்த காரியத்துல கரெக்டா இருக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்தை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. அதனால இடைவிடாதபடி அநேக பிரயாசங்களை எடுக்கிறாங்க, இடைவிடாம அநேக முயற்சிகளை எடுப்பாங்க. அவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நாட்கள்லயும் இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு உலகத்திலேயே ஒரு மனிதன் இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உலக பிரகாரமான நிலைமையில உயர்த்துவதற்காக அவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்காதபடி அவன் செயல்படுகிற
செய்கிறான் என்றால், கத்தரை அறிந்து கத்தரை ஆராதிக்கிற, கத்தருடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த காலம் அதை விடைக்கும் ரொம்ப முக்கியமானது, மேன்மையானது. அல்லேலூயா. ஒரு நாளும் அங்க இருக்கிற ஒருவர் கூட நம் நரக ஆக்கினையிலே போய் சேர்ந்துட்டு நரகத்துல போய் இருந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற ஒரு சம்பவம். ஐஸ்வர்யவான் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மிகுந்த செல்வ செழிப்பாய் மிகுந்த ஆசீர்வாதமாய் அவன் வாழ்ந்தான். அவன் நரகத்துல போய் இருந்துட்டு அவன் வேதனைப்பட்டான். ஒரு காரியம் உண்டு, நான் இங்க வந்து வேதனைப்படுறேன், ஆனா இதே ஒரு வேதனைய என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது அப்படின்னு அங்க போய் என்ன செய்கிறானா, போய் வேதனைப்படுறான். அதாவது காலம் கெட்டது பின்பு சூரிய நமஸ்காரம் எதுக்கு என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போலதான் நமக்கு கிடைத்த இந்த நாளில, நமக்கு கிடைத்த இந்த காலத்தை நாம் பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்வோம். இந்த காலத்தை ஒருவேளை நாம் ஏதோ ஒரு விதத்திலே தவற விட்டோம் என்றால், இன்னைக்கு பல சாக்கு போக்குகளுக்காக பல காரணங்களை நமக்கு நாமே சொல்லிக் கொண்டு இந்த காலங்களை நாம் தவற விட்டு கொண்டிருந்தோம் என்றால், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறி போவோம். இங்க இருக்கிற நம் ஒருவர் கூட பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடாது. மாறாக நாம் தேவன் நமக்கு தந்த காலங்களை பயன்படுத்தி பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நாம் வாழ்வோம் என்றால் அதுவே தேவனுடைய பார்வையிலே பிரீதியாய் காணப்படும். அல்லேலூயா. நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாட்கள் ரொம்ப கொடிய ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அந்த காலத்தை விரயம் பண்ணுவதற்கு ஏதுவான அநேக சூழ்நிலைகள் நமக்குள்ளே நம்மை சுற்றி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் நேரத்தை வீணடிக்கிறதுக்காக முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க டைம் பாஸுக்காக அநேகர் எங்க போவாங்கன்னா ரோட்டோரத்துக்கு போவாங்க. அங்க போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கதை பேசி இப்படி நேரத்தை வீணடிப்பாங்க. அப்படி ஒரு இடத்தை தேடிதான் என்ன செய்யணும்னா ஒரு காலத்துல போக வேண்டியது இருந்துச்சு நேரத்தை வீணடிப்பதற்கு. ஆனா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அப்படி இல்லை. நேரத்தை வீணடிக்க எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே நம்ம வீணடிக்க வேண்டிய அளவுக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் நம்மை சுற்றி காணப்படுகிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட காலத்திலையும் இந்த வேதம் எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் பெருகினாலும் நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் ஒரு நாளும் மாறவே இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாறவே இல்லை. அதனால் தேவன் தந்த இந்த வார்த்தையின்படி நாம் வாழ்கிற இந்த நாட்களை நாம் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் என்றால் அதுவே தேவனுடைய பார்வையிலே பிரீதியாய் காணப்படும். அல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் தந்த நாட்களை நாம் அலட்சியம் பண்ணவே கூடாது. ஒரு எஸ்தரை குறித்து ஒரு மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு சகாயமும் வேறிடத்தில் எழும்பும் என்று. அப்போ தேவன் எஸ்தரை ஒரு ராஜரிக ஒரு இடத்திலே கொண்டு உட்கார வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தேவன் கொடுத்தது எதற்காக என்றால், அந்த காலத்திலே அவள் செயல்படும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த ராஜ மேன்மையை பெற்றுக்கொண்டும் இந்த எஸ்தர் மௌனமா செயல்படாதபடி அந்த காலத்தை வீணடித்திருந்தாள் என்றால் முழு யூத குலமும் அழிக்கப்பட்டு போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு காலத்தை பிரயோஜனப்படுத்தினவளா இந்த எஸ்தர் செயல்பட்டது நிமித்தம் முழு யூத குலத்துக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட காரணமாய் மாறினது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற குடும்பம், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற கிராமம், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபை ஒருவேளை எப்பேற்பட்ட ஒரு இடமா இருக்கலாம். கர்த்தர் கிருபையாய் இந்த இப்பேற்பட்ட இடத்திலே உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எதுக்கு நான் இந்த ஊருக்கு வந்தேன்னு தெரியல, எதுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்தேன்னு தெரியல. அப்படிப்பட்ட வார்த்தையை அநேகர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இந்த மேன்மையை, கர்த்தர் இந்த இடத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது எதற்காக என்றால், நீங்கள் இந்த காலத்திலே மௌனமாய் இருப்பதற்காக அல்ல, நீங்கள் இந்த காலத்திலே செயல்படும்படியாக கர்த்தர் உங்களை இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு எஸ்தர் எங்கேயோ இருந்தா, எல்லா விதத்திலையும் அவர் இழந்த ஒரு நிலைமை. ஆனால் அவள் எப்படியோ ஒரு ராஜ அரண்மனைக்குள்ளே கொண்டு போகப்பட்டாள். அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே கொண்டு போகப்பட்ட அந்த எஸ்தருடைய வாழ்க்கை ராஜ அரண்மனையிலே மௌனமாய் இருப்பதற்காக கர்த்தர் கொண்டு வரவில்லை. கர்த்தர் அந்த ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்தது. ஒரு காலகட்டம் வரும், முழு யூத குலமும் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இயற்றப்படும். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த எஸ்தர் பயன்படுவாள் என்பதை முன்கூட்டியே தேவன் அறிந்து அந்த ராஜ
ராஜ்ய மேன்மையை கர்த்தர் எஸ்தருடைய கையிலே கொடுத்திருந்தார். அவள் அந்த காலத்தை பயன்படுத்தினதினாலே ஒரு முழு யூத குலமும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த நாட்களிலேயும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற வேலை ஸ்தானம், வேலை இடமாக இருக்கலாம், இல்ல உங்க கிராமமாக இருக்கலாம், உங்க குடும்பமாக இருக்கலாம், எதையும் கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் செய்ய மாட்டார். கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்துல வைத்தாலும் உங்களை கொண்டு கர்த்தருக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. அதனால் தேவன் தந்த இந்த காலத்தை தேவன் தந்திருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்துக்கு, ஒரு ஜனத்துக்கு அது நிச்சயமாய் பிரயோஜனமாய் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற ஒரு காரியம், நான் என் வாழ்க்கை எதுக்கு நான் இங்க இருக்கேனே தெரியல, எதுக்கு நான் இப்படி வந்தேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, இப்படியெல்லாம் பல கேள்விகளோடு நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எதுவுமே இல்லாம இருந்தாலும் தேவன் ஒரு நேரத்தை உனக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒருவரும் சொல்ல முடியாது எனக்கு 24 மணி நேரம் எனக்கு இல்ல, எனக்கு ஒரு வாரம் எனக்கு இல்ல, ஒரு நாள் எனக்கு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரத்தையாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு எந்த வேலையும் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு ஒரு எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் எதையும் செய்ய திராணி இல்லை, நான் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பல கேள்விகளோடு வேதனையோடு நீங்க இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல தேவனுடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை அநேகருக்கு முன்பாக, அநேக வருடங்களுக்கு பிற்பாக பெரிய பிரயோஜனம் உள்ளதாய் மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்ல நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் ரொம்ப பொல்லாதவைகளா இருக்கிறது. ஒரு நாளும் காலத்தை வீணடித்து போடாதீங்க. காலத்தை வீணடித்து போட்டோம்னா நாம் பிற்பாடு வருந்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இங்க இருக்கிற நாம் ஒருவர் கூட ஒரு வருந்துகிற ஒரு நிலைமைக்கு நாம் போகக்கூடாது. எப்படி ஆகிலும் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல காலத்தை கர்த்தருக்காக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் என்றால் அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பிற்காலத்திலே ஒரு பெரிய தேவ மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவன் இந்த நாட்களிலே நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். பலன் கொடுக்கிற ஒரு ஆண்டு. நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் காலத்துல எந்த வேலையும் செய்யாம அமைதியா இருந்தோம்னா பலனை பார்க்க முடியாது. தேவன் தந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் கர்த்தருக்காக நாம் செயல்பட்டு நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் ஏற்ற காலம் வரும்போது அவருடைய பலனை நிச்சயமாய் நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. நல்ல காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேதத்துல நம்ம பார்த்தோம் என்றால் அபிகாயில் என்கிற ஒரு மகள் இருக்கிற, அதிகமா இந்த வார்த்தையை குறித்து பேசி இருக்கிறேன். மீண்டும் இந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்தினபடியால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அபிகாயில் என்கிற ஒரு மனுஷியை நாம் பார்க்க முடியும். இவருடைய கணவர் நாபால், அவன் ஒரு பெரிய அளவுல எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை தான் அந்த நாபாலுடைய ஒரு நிலைமை. ஆனா இந்த அபிகாயில் துரிதமாக காலத்தை பிரயோஜனப்படுத்துறது நிமித்தம் அவளுடைய குடும்பத்துக்கு வர இருந்த ஒரு பெரிய அழிவிலிருந்து கர்த்தர் கிருபையாய் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். அல்லேலூயா. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமா 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சையும் வச்சலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வச்சலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் ஒரு நாபால் என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த நாபால் என்கிற மனிதர் எப்படிப்பட்டவன் என்றால் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனா இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அவனுடைய கேரக்டர் ஒரு குடிகாரன் என்கிற ஒரு நிலைமையில தான் யார் இருக்கிற என்றால் இந்த நாபால் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த நாபால் என்கிற மனிதனுக்கு தாவீது என்ன செய்கிறார்னா, அவருடைய வேலைக்காரர்கள் சிலரை என்ன செய்கிறார்னா அனுப்புறாரு. ஒரு மயிர் கத்திரிக்கிற ஒரு காலத்துல இவர்களுக்கு எதாகிலும் அவன் செய்வான் கொடுப்பான் என்று என்ன செய்கிறார்னா அனுப்புறாரு. ஆனால் இந்த நாபால் என்ன செய்கிறார் என்றால், தாவீதின் வாலிபர்கள் வந்தபோது அவன் எந்த ஒரு காரியத்தையும் அவன் எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு சொல்லல, செய்யல. மாறாக என்ன செய்கிறான் அப்படின்னா,
அந்த இடத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அதுல 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், அந்த தாவீதின் வேலைக்காரர்கள் எப்போதெல்லாம் அந்த நாபாலின் வேலைக்காரர்களோடு இருந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்தாங்கன்னா இந்த நல்ல ஒரு நன்மை செய்தவர்கள் தான் யாருன்னா தாவீதின் வேலைக்காரர்கள். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அதே வேலைக்காரர்கள் ஒரு நாள் நாபாலை தேடி போகும்போது இந்த நாபால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எந்த நன்மையும் செய்யாதபடி அவர்களை என்ன செய்யறான்னா வருத்தப்படுத்தி என்ன செய்யறான்னா அனுப்புறாரு. இந்த வருத்தப்படுத்தி அனுப்பின இந்த ஒரு செய்தி யாருடைய காதுக்கு வருகிறது என்றால் தாவீதினுடைய காதுக்கு வருகிறது. தாவீது உடனே என்ன பண்றார் அப்படின்னா, இன்றைக்கே நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்பொழுதே என்ன பண்ண போறோம், நீங்க அந்த 13வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கோம். அப்போ தாவீது என்ன பண்ணுவார்னா, நீங்க பட்டயத்தை கட்டி கொண்டு இப்ப என் கூட வாங்க, நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், இப்போதே போய் நாபாலுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தீர்த்து போடுவோம் என்ன செய்கிறான்னா எழும்பி புறப்பட்டு வர்றாரு. இது நடக்கிறது ஒரே ஒரு இரவு தான் என்ன செய்யுதுன்னா இந்த அபிகாயிலுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த செய்தி நாபாலின் வேலைக்காரர்கள் மூலமாக நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அபிகாயில் இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. இவளுக்கு முன்பாக இருக்கிறது ஒரே ஒரு இரவு. அந்த ஒரு இரவு, அந்த ஒரு நேரம், அந்த ஒரு காலத்தை இவள் பிரயோஜனப்படுத்தினால் மட்டும்தான் இவளுடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் தாவீது ராஜாவுடைய கைகளிலே முழு குடும்பமும் அழிக்கப்பட்டு போகும். இவளுக்கு முன்பாக இருந்த அந்த ஒரு இரவை இவள் அலட்சியம் பண்ணாதபடி இதற்காக அவ என்ன செய்கிறானா, நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி சொல்லப்பட்டபடி 18வது வசனத்திலே பார்த்தபடி இவள் உடனே தீவிரமாய் போய் என்ன செய்கிறானா 200 அப்பங்களை செய்கிறா, 2 துரத்தி திராட்சரசத்தை ஏற்படுத்துகிறா, 5 ஆடுகளை சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயிற்று, வச்சலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகள், வச்சலான 200 அத்திப்பழாடைகள், இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கழுதையிலே வைத்து கட்டி என்ன பண்றானா அவள் ஓடி எப்படியாவது இந்த தாவீது என் ஜன தண்டைக்கு வந்து என் குடும்ப தண்டைக்கு வந்து ஒரு தீமையை செய்வதற்கு முன்பாக நான் அவனை போய் சந்தித்து ஆக வேண்டும் என்று இவள் என்ன செய்கிறானா புறப்பட்டு போகிறாள். இவள் புறப்பட்டு போகிற அந்த நேரத்துல முழு குடும்பமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அவள் அந்த நாபாலை விட்டுட்டு இந்த அபிகாயில் என்ன பண்றாள், வேலைக்காரர்களோடு இணைந்து அந்த இடத்துக்கு போகிற வேளையில இந்த தாவீதை சந்திக்கும் போது இவள் அந்த இடத்துல நான் இந்த நம்ம டாபிக்கு நேராக வர்றேன். இவள் அந்த இடத்துல காலத்தை பிரயோஜனப்படுத்தி தாவீதுக்கு எந்த வார்த்தையை பேசணுமோ அந்த வார்த்தையை பேசி தாவீதுடைய கோபத்தை இவள் தனிய பண்ணுகிறாள். அங்க தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 34வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த அபிகாயில் மாத்திரம் அந்த இரவோடு இரவாக தாவீதை சந்திக்க வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கோனா, நாபாலுக்கு ஒரு நாய் கூட மிச்சம் இல்லாதபடி எல்லாத்தையும் இந்த தாவீதும் அவனுடைய சேனையும் தீர்த்து கட்டி இருக்கும். ஆனால் இந்த ஒரு அபிகாயில் அந்த ஒரு இரவு நேரம் என்று கூட பாராதபடிக்கு அவள் அந்த இரவோடு இரவாக எப்படியாகிலும் நாம் தாவீதை போய் சந்தித்து அவருடைய கோபத்தை தனிய பண்ண வேண்டும் என்று அவள் செயல்பட்ட அந்த ஒரு செயல்பாடு அந்த ராஜாவுடைய கோபத்தை தனிய பண்ணிற்று. அல்லேலூயா. இந்த நாளிலையும் இதே போலதான் சில அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தான் நாம் எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் ஏதோ ஒரு விதத்திலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாட்கள் பொல்லாதவையாய் காணப்படுகிறது. இந்த பொல்லாத காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல விதத்திலே சத்துரு பல காரியங்களை தனக்குத்தானே அவன் ஏற்படுத்தி கொண்டு அநேகரை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஒரு அபிகாயிலே போல நாம் செயல்பட்டோம் என்றால் அந்த பரலோக ராஜாவுக்கு ஏற்படுகிற சில கோபங்களை நம்முடைய செயல்பாடுகள் நிச்சயமாக தனிய பண்ணும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். என தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு ஏதுவான அநேக சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய கோபாக்கினையை நாம் தனிய பண்ண வேண்டும் என்றால் அபிகாயிலா இருக்கிற சபையாகிய நாம் இந்த காலத்தை வீணடிக்காதபடி, காலத்தை விரயம் பண்ணாதபடி நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக அது இரவோடு இரவாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் போய் அந்த நேசரை சந்திப்போம் என்றால், நாம் அந்த நேசருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் என்றால் நிச்சயமாக அந்த நேசருடைய கோபத்தை நாம் தனிய பண்ண முடியும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சபையாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நாம் பல காரணங்களை சொல்லுகிறோம், பல சாக்கு போக்குகளை நமக்கு முன்பாக வைக்கிறோம். பிறகு பார்த்துக்கலாம், எனக்கு இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு. உண்மையாகவே உலகத்துல நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் சொல்வதற்கு அநேக காரணங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாவற்றையும் தாண்டி தேவனுக்காக, தேவனுடைய சமூகத்திலே நீங்க துணிஞ்சு நிற்பீர்கள் என்றால், இந்த காலத்தை நீங்கள் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்துவீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் நிமித்தம், உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தேசத்துக்கும் அவர் நன்மையை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நேரத்தை விரயம் பண்ணாதீங்க, காலத்தை வீணடிக்காதீங்க. நம்ம திரும்ப இப்படி ஒரு காலத்தை பார்ப்போமா என்றால் அது ஒரு மிகுந்த ஒரு கேள்விக்குறி. அந்த காலம் நமக்கு முன்பாக வைக்கப்படுமா என்றால் அது ஒரு மிகுந்த கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற நாம் அடுத்த நிமிடம் நம்முடைய ஜீவன் இந்த உலகத்துல இருக்குமான்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஆனால் தேவன் தந்திருக்கிற, தேவன் தருகிற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஹாஸ்பிட்டல் பெட்ல, இன்னும் அநேகர் பலவிதமான இடங்களில் மனநலம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் ஜனம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றி கொண்டு செல்வதற்கென்று எந்த வழியும் இல்லாதபடி போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் கிருபையா நம்ம எல்லாருக்கும் நல்ல ஜீவனை அவர் தந்திருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் அவர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் அலட்சியம் பண்ணாதபடிக்கு இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம் மூலமாய் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், நம் மூலமாய் ஒரு பெரிய ஒரு உயிர் மீட்சி, நம் மூலமாய் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, நம்முடைய கிராமங்களுக்குள்ளே கட்டளையிடப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளானபடியா இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு அபிகாயில் தாமதம் பண்ணாதபடி, தாமதிக்காதபடி, இரவோடு இரவாக அவள் சென்றது நிமித்தமாக அந்த ஒரு தாவீது ராஜாவுடைய கோபத்தை தணிய பண்ணினாள். தாவீது ராஜா சொல்ற வார்த்தை, ஒரு நாய் கூட மீதி இல்லாம நான் எல்லாத்தையும் ஒரே அந்த பொழுது விடுகிறதுக்கு முன்னாடி, அதாவது இரவு நேரம் வெளுப்பதற்கு முன்பாக நான் எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். ஆனா நீ வந்ததுனால உன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது என்று அந்த தாவீது ராஜா சாட்சி சொல்றாரு. இன்னைக்கு நாம் எல்லாரும் காலத்தை வீணடிக்காதபடி, காலத்தை பிரயோஜனப்படுத்தினவர்களா நாம் எல்லாரும் கர்த்தருக்காக எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே, தேவ சமூகத்தை நாம் திறப்பிலே நிற்போம் என்றால் உங்கள் குடும்பத்துக்கு நேராக வர இருக்கிற சில அழிவுகளை கர்த்தர் நிச்சயமாய் தடை பண்ணுவார். உங்கள் குடும்பத்துக்கு நேராக வர இருக்கிற சில சத்துருவின் திட்டங்களை அவர் மாற்றி போடுவார். நம்ம பல நாட்களை சொல்லி கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ நான் முயற்சி எடுக்கிறேன், எவ்வளவோ நான் பிரயாசப்படுறேன், என்னால எதையும் மேல வர முடியல, முன்னேற முடியலன்னு போராடி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த இரவு நேரம், இந்த பகல் வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவ சமூகத்துல உங்க காலத்தை வீணடிக்காதபடி அவருடைய சமூகத்துல நீங்க போராடுங்க. மனுஷங்கிட்ட போய் போராடாதீங்க, தேவ சமூகத்துல போராடுங்க. உங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா வர இருக்கிற ஒரு பெரிய அழிவிலிருந்து என் தேவன் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்க குடும்பங்களுக்கு விரோதமாக பல பேர் பல காரியங்களை கொத்தளம் கட்டி நிற்கலாம். உன்னுடைய குடும்பத்தை அழித்து போடுவேன், உனக்கு நேராக சவால் விடலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுடைய சமூகத்துல காலத்தை வீணடிக்காதபடி இதே இன்றே ரட்சணிய நாள், இன்றே உனக்கு அனுக்கிரக காலம், இதே நாளிலே கர்த்தருடைய ரட்சிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்படாத சில நபர்களுக்காக தேவ சமூகத்துல நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களா? இன்னும் நீங்க நாட்களை வீணடிச்சிடாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த நாட்களை தேவ சமூகத்துல இன்னும் நீங்க காத்துருங்க, இன்னும் நீங்க இந்த காலத்துல போராடுங்க. என் தேவன் நிச்சயமாய் ரட்சிப்பை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. கர்த்தர் நாளிலே பேசுகிற வார்த்தையை ஒருவரும் நீங்க அலட்சியம் பண்ண வேண்டாம். உங்க காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நம் தேவன் நமக்கு முன்பாக வைத்து தந்திருக்கிற இந்த காலம் ரொம்ப ஒரு விலையேற பெற்றது. நீங்க வேதத்துல பார்த்தோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஒரு எசேக்கியா ராஜா, தேவ ஒரு சத்தம் கேட்கப்படுது எசேக்கியா ராஜாவுடைய காதுல, உன் காரியத்தை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்து, உனக்கு முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்லும் போது இந்த எசேக்கியா ராஜா அந்த ஒரு கடைசி நிமிஷத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அந்த ஒரு கடைசி நிமிஷத்தை பயன்படுத்தி கொண்டது நிமித்தம் அவனுக்காக ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது. இதே ஒரு சத்தம் நம்ம காதுல கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்படியெல்லாம் எதெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிதான் நம்ம மைண்ட் யோசிக்குமே தவிர, அந்த ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல போய் ஆண்டவரை எனக்கு ஜீவனை தாரும் நம்ம ஜெபிக்க
ஜெபிக்க மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட பேசுனது ப்ராஃபட், தீர்க்கதரிசி நம்மகிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, உன் காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து அப்படின்னு பேசுறாரு. அது ஒரு கடைசி ஒரு நிமிடம். அவருடைய நான் இப்படி நினைக்கிறேன், அவருடைய ஜீவன் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருந்திருக்கோனா, ஏசாயா அந்த வீட்டுக்குள்ள இருந்து பேசி பாதி முற்றத்துக்கு போறதுக்குள்ளாடி ஜீவன் போக வேண்டியது. ஆனால் அந்த பாதி முற்றத்துக்கு போக முன்னாடி கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. இல்ல, உனக்கு ஒரு 15 வருஷத்தை நான் கூட்டி தருவேன். அந்த ஒரு கடைசி நிமிஷத்தை கூட அந்த எசேக்கியா வீணடிக்காதபடி தேவ சமூகத்துல, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உத்தமமா நடந்தேன் ஆண்டவரே, எனக்கு என்னுடைய ஜீவனை எனக்கு தாரும் என்று தேவ சமூகத்துல அந்த கடைசி நேரத்தை அவன் பிரயோஜனப்படுத்தினது நிமித்தம் ஒரு 15 வருடத்தை கர்த்தர் அந்த எசேக்கியாவுக்காக கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் ஒருவேளை இந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு நீங்க இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கலாம். இனி எனக்கு வாழ வழியே இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும் என்று தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில நீங்க தேவ சமூகத்துல ஒருவேளை இன்னைக்கு நீங்க அமர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நேரத்தையும் நீங்க வீணடிக்காதபடி தேவ சமூகத்தை நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீங்க மாற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேன்மையானவைகளை அவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. இந்த காலத்தை ஒரு நாள் வீணடிக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு புறம்பான ஒரு மனுஷன், ஒரு அந்நியன் காலத்தை குறித்து அவ்வளவு ஞானவானாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். காலத்தை குறித்து அவ்வளவு அவன் உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை உலக பிரகாரமாக கர்த்தர் செயல்பட சொல்லல. தேவ சமூகத்துல உங்க காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வர. அல்லேலூயா. ஒரு யூதாசுக்காக இயேசு கிறிஸ்து சில காலங்களை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு. ஆனால் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சில காலங்களை யூதாசுக்கு கொடுத்தார். எதுக்காக? மனம் திரும்புவதற்காக கொடுத்தார். ஆனால் இந்த யூதாஸ் அந்த காலத்தை தள்ளி போட்டு விட்டான். நீங்க வாசிக்க நேரம் நான் சொல்லி போகிறேன், நீங்க பிறகு வாசித்துக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22 அதிகாரம் 21 22வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 18-20வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 21 25 வரை இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு விதத்துல யூதாசுக்கு உணர்த்துகிறார். என்ன உணர்த்துகிறார்னா, இப்ப என் தாளத்துல கையிடுகிற ஒருத்தன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு ஆண்டவர் டைரக்டாவே இயேசு கிறிஸ்து பேசுறாரு. பேசும்போது கூட இந்த யூதாசுக்கு கொஞ்சம் கூட என்ன வரல, ஒரு மனசாட்சியில கொஞ்சம் கூட ஒரு ஈரம் வரல. அப்ப யூதாசும் தைரியமா கேட்கிறான், நான் தான் காட்டி கொடுக்க போறேனான்னு கேட்கிறான். அப்பவும் இயேசு சொல்றான், நீ தான் சொல்றாரு. அப்படி அவன் மனம் திரும்புவதற்காக சில காலத்தை கர்த்தர் யூதாசுக்கு கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அந்த யூதாசுக்கு அந்த காலத்தை கொடுத்த பின்பும் இந்த யூதாஸ் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளல. அவன் இயேசுவை போய் காட்டி கொடுத்தான். இன்னும் இயேசு சில காலத்தை கொடுத்தார். அந்த இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு பிற்பாடு கூட அவன் என்ன செய்திருக்கலாம்னா, மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்துல அந்த இயேசுவின் பாதத்துல விழுந்திருந்தானா நிச்சயமா அவனுக்கு மீட்பு கிடைச்சிருக்கும். ஆனா அவனுக்கு கிடைச்ச காலத்தை அவன் வீணடித்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியில இல்லாதபடி அற்று போயிடுச்சு. ஆனால் அதே ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பேதுரு என்ன செய்தான் அப்படின்னா, ஆனா நான் இப்படி சொல்லுவேன், யூதாஸ் செய்த பாவத்தை காட்டிலும் பேதுரு செய்தது பெரிய பாவம். ஏன்னா பேதுரு இயேசுவை முன்னாடி வச்சு மறுதலிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்றான். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தும் கூட அந்த பேதுரு என்ன செய்தானா, அவனுக்கு கிடைச்ச அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டான். ஏன்னா இயேசுவை விட்டு எங்கேயும் போகல. அவருக்கு என்ன நடக்கும்னு அதை சுத்தி சுத்தி வரான். ஒரே ஒரு பார்வை, இயேசுவின் பார்வை அந்த பேதுருவின் மேல் பட்டது. பேதுருடைய வாழ்க்கை மீண்டும் உயிர் பெற ஆரம்பித்தது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல முடியும், அந்த இயேசுவோடு கூட சிலுவையிலே 3 பேர் என்ன செய்தாங்கன்னா அறையப்பட்டாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கள்ளன் அவனுடைய கடைசி அந்த ஒரு நேரம், அந்த கடைசி நேரத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம வாசித்தா அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். 23வது அதிகாரம் 39 43வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39 43வது வசனம் வரைக்கும். சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளிகளில் ஒருவன்
நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிறைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 குற்றவாளிகள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுறாங்க. ஒருவன் பரதீசை சுதந்தரித்து கொண்டான், ஒருவன் பாதாளத்தை சுதந்தரித்து கொண்டான். அந்த பரதீசை சுதந்தரித்து கொண்டவன் அந்த கடைசி நேரத்துல இயேசுவிடத்துல வந்து சொல்றான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு கடைசி நேரத்தை அவன் பிரயோஜனமாய் பயன்படுத்துறது நிமித்தம் அவன் பரதீசுக்குரியவனாய் மாற்றப்பட்டான். இன்னும் ஒருவனோ பாதாளத்துக்குரியவனாய் மாற்றப்பட்டான். இந்த நேரத்திலேயும் கூட கர்த்தர் நம்மோடு பேசின இந்த வார்த்தையின்படி, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய எப்பேற்பட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் கர்த்தருக்காக இந்த காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திட்டீங்க அப்படின்னா, எப்படி ஒரு கள்ளனுக்காக ஒரு பரதீசு நியமிக்கப்பட்டதோ, உங்க வாழ்க்கைக்காக ஒரு மேன்மையான ஒரு பங்கை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்.